காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. வரும் 15ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். சசிதரன், பிரதமர் மோடியின் தமிழக பயணம் குறித்த முழு விவரங்கள் என்ன? சசிதரன், பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வருகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வருகிற 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் தென்னிந்தியாவில் பல்வேறு இடங்களில் பிரதமர் மோடி வருகிறார் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நந்தனம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு 2-3 நாட்களுக்கு முன்புதான் வந்து சென்ற நிலையில் தற்போது மீண்டும் தமிழகம் வர இருக்கிறார். வருகின்ற 15ஆம் தேதி முதல் நிகழ்ச்சியாக கர்நாடகாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அதற்கு பின்பு சேலம் பகுதிக்கு வருகிறார். 2வது நிகழ்ச்சியாக சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய கரூர் மற்றும் நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கு மேடையில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்றுகிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கிருந்து பாலக்காடு பகுதிக்கு செல்றார். பாலக்காடிலிருந்து நள்ளிரவு விமானம் மூலம் கோயம்புத்தூர் பகுதிக்கு செல்கிறார். இரவு கோயம்புத்தூர் பகுதியில் செல்லும் தங்கியிருந்து மறுநாள் கன்னியாகுமரி 16ஆம் தேதி கன்னியாகுமரி பகுதியில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதற்கு முடிந்த பின்பு ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் 16ஆம் தேதி பங்கேற்கிறார். 17ஆம் தேதி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பகுதியில் நடைபெறக்கூடிய கூட்டங்களில் பங்கேற்கும் அவர் மீண்டும் 18ஆம் தேதி தெலுங்கானா, கர்நாடகா நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு கோயம்புத்தூர் பகுதியில் நடக்கக்கூடிய திருப்பூர், நீலகிரி, பொள்ளாச்சி உள்ளிட்ட கூட்டங்களுக்கு சாலை வழியாக நடந்து சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் மோடியின் பயண விவரங்கள் தகவல் வெளியாகி இருக்கிறது. 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் தனது தமிழ்நாடு பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்ள உள்ளதாக தெரிகிறது. 19ஆம் தேதி தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மட்டும் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் 16ஆம் தேதி பிரதமர் மோடி திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த பயண விவரத்தில் மாற்றங்கள் இருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.